Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவர். Hallelujah. Hallelujah. எல்லா சாட்சியும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. இந்த வருஷத்துக்கு கடைசி சண்டே, கடைசி அப்பாரசம் ரைட்டா? இதுக்கடுத்த சண்டே இல்லை ரைட், இதுதான் லாஸ்ட் சண்டே. சாட்சிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே தேவனை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும். ஏன்னா பாஸ்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் வந்தேன், நாளைக்கு அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. ஆனால் எப்பவுமே இந்த இடத்துல மாறாதது யாரு? ஸோ மகிமை யாருக்கு எப்பவுமே? அதுதான். அவங்க சாட்சிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா வசனமே எழுதிருக்கு லூக்கா அதிகமாக 17:18 என்ன எழுதிருக்குன்னா 10 பேர் சுகம் பெற்றாங்க. ஆனால் நன்றி சொல்ல ஒரே ஒருத்தனா வந்தாங்க. எத்தனை பேர் சுகப்படுத்தாங்க? 10 பேரை இயேசுப்பா சுகப்படுத்தினாங்க. ஆனால் நன்றி சொல்ல எத்தனை பேர் வந்தாங்க? நீங்க அந்த ஒருத்தங்களா இருந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கும். நீங்க எதுக்கு சாட்சி சொல்லன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட யாருக்காக சாட்சி சொல்லணும்னு ஆசைன்னா நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் இன்னைக்கே முடிஞ்சிட்டு, இந்த சண்டேயோட அடுத்த வருஷம் புதுசா வரும். நீங்க அந்த 9 பேர் மாதிரி இருக்காம அந்த ஒருத்தர் மாதிரி இருங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் எனக்கு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய சாட்சி. அல்லேலூயா. உங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க இன்னைக்கு இல்லை, ஆனா நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா துணி போட்டிருக்கீங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க. இதோட பெருசா என்ன செய்யணும்? இதோட பெருசா என்ன இருக்கா? எல்லாரும் சாட்சி சொன்னது. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய சொந்தத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எல்லாமே எனக்கு யாரு? மொதல் நாளும் அதான் சொன்னேன், இன்னைக்கும் அதான் சொல்றேன், எப்பவுமே அதை தான் சொல்றேன். அல்லேலூயா. இங்க உட்காந்துருக்காங்க, இவங்க சொன்னாங்க நான் காலேஜ் போவேன். நீங்க நினைச்சிருப்பீங்க இவங்க ஸ்டூடெண்ட் நினைச்சிருப்பீங்க. இல்லை, அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? இவங்க பாஸ்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே. இவங்க இங்க நீங்கெல்லாம் எனக்கு எப்படியோ அது மாதிரி இவங்க எனக்கு மும்பையில் நான் சாப்பிட போனேன்னா அது ஒரே ஒரு வீடு தான், அது இவங்க வீட்டுக்கு தான் போவேன். அல்லேலூயா. அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி, பாப்பா, பசங்க, இந்த டியோனோட அம்மா இவங்க தான். தெரியுமா இல்லை? இந்த வளர்ந்து நிற்காம பார்த்தீங்களா, என்னோட அம்மா இவங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்க இங்க காட்டுற அதே அன்பை மும்பையில் எனக்கு அவங்க காட்டுவாங்க. அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நான் நம்புறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம். எல்லா மகிமையும் தேவனுக்கு தான். மனுஷன் மாறிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான் மனுஷன்? உன்கிட்ட இருந்தா அவன் கூட இருப்பான், இல்லைன்னா ஆனா இயேசு என்னைக்குமே மாற மாட்டான். அல்லேலூயா. மனுஷனை தேடி போனீங்கன்னா நீங்க மூழ்கிடுவீங்க. இயேசுவை தேடி போனீங்கன்னா நீங்க கரை சேருவீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நம்பாத, இயேசுவை மட்டும் நம்பு. இந்த வருஷம் உங்களை மறக்கலாம், நெக்ஸ்ட் வருஷமும் உங்களை மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க வேணா இயேசுவை மறந்துடுவீங்க, ஆனா இயேசு என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டார். அப்படி எல்லாரும் எஞ்சி நிற்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஒரு வீசை அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி நம்ம வசனத்தை கவனிப்போம். இன்னைக்குரிய வசனத்தை யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்காம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நேரம் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம தேவனை நோக்கி மட்டும் பார்ப்போம். இந்த 2025 ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்தார். எந்த சூழ்நிலையிலுமே நம்ம விட்டு கொடுக்கல, யார்கிட்டையுமே நம்ம கை விட்டு கொடுக்கலாம். சிச்சுவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் மாறிட்டே இருந்துச்சு, ஆனால் அவர் என்னைக்குமே மாறாதது. அப்படியே கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. எல்லாம் சொல்லுமா? மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா.
இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அனைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அனைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் மனிதனிலிருந்து நிலை மாறினாலும் மறியும் தேவன் உன்னை மறவார். மனிதனிலிருந்து நிலை மாறினாலும் மறியும் தேவன் உன்னை மறவார். மறியும் தேவன் உன்னை சொல்லுமா, மறவார் இயேசு மறவார், உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உலகில் பொழுதும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாயே நடத்திட மரம் எப்பா கண்ணல் கண்கள் உனை சூழ்ந்தாலும் எளியார் தேவன் எளியார் தேவன் சொல்லுமா, இயேசு உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மனுஷன் மறந்து போகும்போது கூட இயேசு நம்மள மறக்கல. சூழ்நிலைகள் மாறி போகும்போது கூட இயேசு நம்மள மறக்கல. கூடவே நடக்கும் சொன்ன காரணங்கள் கைவிட்டு போகும்போது கூட இயேசுவை மறக்கல. நீ தனிமையா அழுக போது இயேசுவை மறக்கல. அவன் பலவீன நேரத்துல இயேசுவை மறக்கல. சூழ்நிலைகள் எப்படியோ இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, முடியாதுன்னு எல்லாரும் சொல்லும் போது கூட இந்த வருஷம் இயேசுவை மறக்கல. எல்லாரும் கண்களோடு இசப்பா, நீங்க மறக்காததுக்காக மகன் நன்றி இசப்பா. எந்த சூழ்நிலையுமே நீ விட்டு கொடுக்காததுக்காக நன்றிப்பா. நான் தனிமையாய் நடந்தேன்ப்பா, நீங்க என் துணையாய் வந்தீங்கப்பா. நான் அக்குனே நடந்தப்பா, நீங்க என் பாதுகாப்பா வந்தீங்கப்பா. நான் சிங்க கிளையில கிடந்தப்பா, அதுல கூட நீங்க சிங்கத்துக்கு வாயில வந்தீங்கப்பா. அப்பா காற்று அடிச்சிச்சுப்பா, அப்பா புயல் அடிச்சிச்சுப்பா, கடலோ போச்சுப்பா. ஆனா என் படகை நீங்க முழுவதுப்பா. யாருமே மௌனமா இல்லாம எல்லாரும் நன்றி நன்றி மட்டும் சொல்லிடுற நன்றி சொல்லுங்க அப்பா. இந்த ஆண்டு நீங்க எனக்காக செஞ்ச எல்லா நன்மைக்காக தான் உங்களுக்கு நன்றி. எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம மறந்துருப்போம்ப்பா, ஆனா நீங்க ஞாபகப்படுத்தி எங்களுக்காக செஞ்சீங்கப்பா. நாங்க ஒரு நன்மை அறிந்தோம்ப்பா, 91 நன்மை எங்களுக்கு அறியாமலே நீங்க செஞ்சீங்கப்பா. எத்தனையோ மனுஷங்களுக்கு எங்களை காப்பாத்துறீங்க,
எத்தனையோ குழிகள் இருந்து எங்களை தப்பிக்க வச்சீங்க, எத்தனையோ நோய்கள் எங்களை அணுகாம நீங்க பாதுகாத்தீங்க, எத்தனையோ காற்றுகள் புயல்கள் எங்களை நெருங்காம நீங்க பாதுகாத்தீங்கப்பா. ஒரு விரோதமா பேசப்பட்ட வார்த்தைகள், விரோதமா செய்யப்பட்ட கிரியைகள், விரோதமா சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க குறைத்து போட்டீங்கப்பா. எங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாயங்களை, எங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கட்டளைகளை, எங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்க குறைத்தீங்கப்பா. வேற இடங்கள்ல எங்களுக்காக நீங்க பேசுனீங்கப்பா, எங்களுக்கு விரோதமா இடத்துல நீங்க பேசுனீங்கப்பா, அடுக்கிற இடத்துல நீங்க எங்காங்க பேசுனீங்கப்பா, எங்களுக்கு விரோதமான நீங்க பேசுனீங்கப்பா. நாங்க தங்குற இடத்துல நீங்க எங்களோட இருந்தீங்கப்பா, நாங்க படுக்கும் போது நீங்க எங்களோட இருந்தீங்கப்பா, நாங்க எந்திக்கும் போது நீங்க இருந்தீங்கப்பா. அப்ப நாங்க சாப்பிடும் போது சாப்பாடு ஆசீர்வதித்தீங்கப்பா, நாங்க போகிற உடலை ஆசீர்வதித்தீங்கப்பா, நாங்க குடிக்கிற தண்ணி ஆசீர்வதித்தீங்கப்பா. எத்தனை நன்மைகள்ப்பா அப்பா, எத்தனை நன்மைகள் இந்த ஆண்டு செஞ்சீங்கப்பா. வாகனம் வாங்க வச்சீங்க, வீடு வாங்க வச்சீங்கப்பா, பெண் கட்டி வச்சீங்கப்பா. ஐயோ, நீங்க எத்தனையோ விதவிதமான காரியங்கள் செஞ்சீங்கப்பா. அழகான எங்களை அழகான படுத்தீங்கப்பா. உங்களுக்கு ஒரு நன்றியப்பா. யாரும் மறந்தாலும் எங்களை மறக்கவே இல்லை சப்பா. இந்த ஆண்டு எங்களை மறக்கவே இல்லப்பா. அப்பா, நீங்க எங்களை மறக்கவே இல்லப்பா. அபிஷேகம் செய்திட சும்மா அழைத்தவர் உன்னை, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் வாக்குத்தத்தம் தந்தவர். வாக்குத்தத்தத்தை தந்தீங்கப்பா, அதை நீங்க மறக்கலப்பா. நாங்க அந்த வாக்குத்தத்தத்தை மறந்தோம்ப்பா. ஆனா வாக்குத்தத்தம் தந்த நீங்க இன்னைக்கு அந்த வாக்கை நிறைவேற்றிருக்கீங்கப்பா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. உன் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய தேவன். நன்றி பிதாவே, நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. எல்லா சாட்சிகளும் உண்மை மகிமைப்படுத்தட்டும். துவக்கத்திலிருந்து முடிவரை நாள் கூடுங்கப்பா. அந்த நாளுக்குரிய வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, அப்பரசத்தை ஆசீர்வதிங்க, உணவுகளை ஆசீர்வதிங்க. வந்திருக்க எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அடியா நான் சிறுகணும், நீங்க பெருகணும். எல்லா கணம் எல்லா மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துருங்க எல்லாரும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க ஒரு அலையிலையா? பக்கத்துல தூங்கிட்டு இருக்கவங்க இப்படி தட்டி ஒரு அலையில சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க, தூங்காத என்ன துறை? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அப்பரசம், அந்த வருஷத்தோட கடைசி அப்பரசம். அப்பரசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க புரியணும், இந்த வார்த்தை உங்களோட பேசணும், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த உங்க யோசனையும் 2026 இருக்க போற யோசனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. 2025 நான் இருந்த மாதிரியே 26 இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இருக்கீங்களா?
இந்த வருஷம் யாருக்காட்டு பிரயோஜனமா இருந்தோமா நம்ம இல்லை. ஆனால் 2026 அவங்க யோசனை மாறும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப லாங்காக இருக்க மாட்டேன். ஐ நோ நீங்கள் அப்பரசா இருக்கு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு நம்புறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்துல எல்லாமே நடந்தது தான் திரும்ப நடக்கும். எப்படி? அப்பா தம் அடிச்சா பையன் அவனுடைய பையனுக்கு தம் அடிக்க கை என்ன செய்யும்? போகும். அதே மாதிரிதான் தாத்தாக்கு சுகர் இருந்தா பையனுக்கு அவங்க பையனுக்கு. ஸோ நான் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளுக்குள்ள இருக்க சில குணங்கள் எங்க இருந்து வந்துச்சு? ஹல்லேலூயா. ஏன் இந்த குணம் நம்மளுக்குள்ள இருக்குன்னு? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நன்றி இல்லாதவங்க. யார்? எப்படி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நன்றி இல்லாதவன். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீ நன்றி இல்லாதவன் சொல்லுங்க. உனக்கு நன்றியே இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்துல உண்மையா இல்லையா? நம்ம எல்லாரும் நம்மளுக்கு நன்றியா இருக்காது தெரியுமா? என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நமக்கு சாப்பாடு கொடுத்த கருத்துக்கு நம்ம நன்றியோட இருந்திருக்கோமா? நம்மள்ட்ட என்ன இல்லை? சாமல் பெட்டி சொன்னா நம்மள்ட்ட என்ன இல்லை? கேட்கல. அப்ப நன்றி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நன்றி கெட்ட நாய் நன்றியோட இருக்கும். நாய் மாதிரி நன்றியோட எதுவுமே இருக்காது. அழகா நாயா இருந்தா கூட நன்றியோட இருந்திருக்கும். நன்றி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? நன்றி கெட்டவன் சொல்லுவாங்க. ரைட்டா? தமிழ் எனக்கு கரெக்டா? நன்றி கெட்டவன். நம்மள யாரு? பக்கத்தை பசங்க நீ நன்றி கெட்டவன் சொல்லுங்க. நம்மள நன்றி மறந்தவங்க. நாய் கூட நன்றியோட. ஸோ இந்த குணம் நம்மளுக்குள்ள இருக்கு. நன்றி இல்லாதவங்க. நம்ம கவனம் எப்பவுமே தேவன் பக்கம் இருக்கவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என்ன வசனம் கேட்டாலும், எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு ஆராதிச்சாலும் நம்ம கவனம் யார் பக்கத்துல இல்ல? வாலிப பசங்க ரொம்ப கவனமா கவனிங்க இந்த செய்தி. ஓகே, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம நன்றி கேட்டோம். என்னது? ஹல்லேலூயா. பெருவி குணம். அதே மாதிரி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கவனம் ஏசப்பா மேல இல்ல. எனக்கு இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் கூட இருக்கிறதுலயே நன்றி கேட்டவன் நான் மட்டும்தான். என் கூட இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி, இந்த குணம் நம்மளுக்குள்ள எப்படி வந்துச்சு? நம்ம எப்படி இவ்வளவு நன்றி இல்லாம இருக்கும்? அது மட்டும் இல்லாம நம்ம கவனம் ஏன் ஏசப்பா பக்கம் இல்ல? சரி, எப்பவுமே ஒரு லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு பதில் கிடைக்காத போது நீங்க நல்லா கவனிச்சு வைப்பாங்க. ஆதி ஆகமத்துக்கு போயிடும். எங்க போயிடணும்? ஏன்னா ஆரம்பம் எங்க போனான்னு தெரிஞ்சாதான் பிரச்சனை தெரியும். இப்ப நான் எதுக்கு சொன்னேன்? ஒருவேளை நீங்க தம் அடிக்கிறீங்கன்னா அது யார்கிட்ட வந்திருக்கும்? அது யார்கிட்ட வந்திருக்கும்? அப்போ நீங்க ஆதி ஆகமத்துக்கு போனாதான் தெரியும் என்ன பிரச்சனை. விளங்குச்சா? விளங்குனவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஸோ அந்த ஆதி ஆகமத்துல நான் ஒரு 100 டைம் அந்த வசனத்தை படிச்சிருப்பேன். நாங்க எல்லாருமே படிச்சிருப்போம். 100 டைம் படிக்கும்போது வேற மாதிரி அந்த வசனம் எனக்கு தெரியும். இந்த டைமும் அந்த வசனம் அப்படிதான். ஆதி ஆகமத்துல 3ஆவதுல போயிருங்க. எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ஆதி ஆகமம் 3, ஜெனசிஸ் 3. ஆதி ஆகமத்துல எத்தனை? அப்படியே இருங்க. இப்போ இந்த கதை எல்லாருக்கும், இந்த கதை சின்ன குழந்தைகிட்ட கூட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவான். இயேசுவை அறியாதவங்களுக்கு கூட இந்த கதை தெரியுமா? யாரோட கதை இது? ஆதாம். உங்களுக்கும் தெரியுமா? எனக்கும் தெரியும். இந்த கதையிலேயே எல்லாரோடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த கதையில என்ன முடிஞ்சிச்சு? இந்த கதை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துறத நீங்க புரியணும். நீங்க புரிஞ்சா மட்டும்தான் 2026 உங்க கவனம் இயேசுவை நோக்கி இருக்கும். அல்லேலூயா. வாலிப பசங்க, உங்க கவனம் யாரை நோக்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க கவனம் இயேசுவை நோக்கி இருந்தா மட்டும்தான் நீங்க இலக்கை நோக்கி, ஜெயத்தை நோக்கி போக முடியும். அல்லேலூயா. சோ ஆதியாகமம் 3, இங்க தேவன் வானத்தை படித்தார், பூமியை எல்லாத்தையுமே படித்தார். என்னத்தை படித்தார்? தோட்டம் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, யானை இருந்துச்சு, எருமைகள் கூட இருந்தாங்க. என்ன இருந்துச்சு? எல்லாமே படித்து கடைசியில் இதை ஆளுகை செய்ய ஒரு மனுஷனை படுத்தார். இதோட இல்ல கதை தெரியுமா? தெரியும்னா இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. ரொம்ப சூப்பர்.
அந்த மனுஷனுக்கு ஒரு துணையா இன்னொரு மனுஷனையும் கூட. ஓகே, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ நல்ல கவனிங்க, எல்லாமே படைத்தார் தேவன், எல்லாமே கொடுத்தார். இப்போ 3வது அதிகாரத்துல ஒரு மாற்றம் வருது. ஆதியாகமம் 3ல 1 ஒருத்தங்க படிங்க, மற்றவங்க நீங்க கவனமா கவனிச்சா எனக்கு போதும். நீங்க வீட்டுல போய் படிச்சா நடக்கும். ஆனா இப்போ நீங்க கவனமா கவனிங்க, நாங்க சீக்கிரமா முடிக்கணும். ஆதியாகமம் 1-2 இந்த பூமியில எல்லாத்தையும் படிச்சார். 3ல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வருது. என்ன வருது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு மாற்றம். இப்ப படிங்க அந்த மாற்றத்தை. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சர்ப்பமானது. சரி, ஓகே, கவனமா கவனிங்க. இங்க 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 இருக்கேன், நான் இங்க இருக்கேன். ஓகே, நல்ல கவனிங்க. தோட்டத்துல யாரெல்லாம் இருந்தா? ஆதாம். தோட்டம் யாருக்கு இருந்துச்சு? தோட்டம் யாருக்கு சொந்தம்? முடிஞ்சுட்டா கதை, அங்கேயே முடிஞ்சுட்டா. தோட்டம் யாருக்கு? தோட்டம் எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ சர்ப்பம் உள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்திய ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள அல்லேலூயா. எப்படி கவனத்தை திருப்புறான் பாருங்க சாத்தான். அவன் வந்து தோட்டத்துல எல்லாம் பழம் உனக்கியான்னு கேட்கல. அவன் கவனத்தை எப்படி திருக்கான் பாருங்க. அவன் திருப்பினான், எல்லாம் நீங்க சாப்பிடலான்னு சொன்னாரா? அதுக்கு அடுத்து ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. கவனமா கவனிச்சீங்களா? எல்லாம் இருந்ததை பத்தி அவன் கேட்கல, அவள்கிட்ட இல்லாததை பத்தி தூண்டி விட்டான். இப்ப பாருங்க, தோட்டம் யாருக்கு இருந்துச்சு? தோட்டத்துல இருக்க பழம்லாம் யாருக்கு இருந்துச்சு? எந்த பழம் நாட்டு சாப்பிடலாமா? ஆமாவா இல்லையா? அதான் அவன் கேட்கல. நீ வந்து இந்த பழம் சாப்பிட்டியா, இதெல்லாம் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? தோட்டத்துல இருக்க எல்லாமே நீ சாப்பிடலாமா? அப்ப இவன் என்ன சொன்னா? எல்லாம் சாப்பிடலாம், ஆனா ஒன்ன மட்டும் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த கதையில ஒண்ணு யோசிச்சேன். சாத்தான் ஈவால திருப்புல. சாத்தான் அவனை நோக்கி கூட அவளை பார்க்க சொல்லல. அவன் என்னத்தை திரும்ப பார்க்க வச்சான்? அவள்கிட்ட இல்லாததுல அவன் கவனத்தை திருப்பினான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இல்லாததுல கவனம் திருப்பினா இருக்கிறதாவா என்ன செஞ்சிடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆரம்பம். எப்பப்போலாம் உங்க லைஃப்ல நீங்க கீழே விழுவுறீங்களோ அப்பெல்லாம் உங்க கவனத்தை இல்லாததுல அவன் என்ன செஞ்சிடும்? தோட்டத்துக்கு வந்தான், உன்கிட்ட கேட்டான், எல்லாமே நீ சாப்பிடலாமா? நீ என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாமே சாப்பிடலாம். தோட்டமே நீ கூட யார் கண்ட்ரோல்ல இருக்க? ஆனா இவன் என்ன சொன்னான்? எல்லாம் சாப்பிடலாம், ஆனா ஒண்ணு சாப்பிடக்கூடாது, ஏன்னா தேவன் சொல்லிட்டார். ஓகே, அதுலயும் முடிஞ்சிட்டு கரெக்டா தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் இயேசு உண்மையை கத்து கொடுத்துட்டு போனாரு, பொய் சொல்றாங்க. என்ன சொல்றான்? ஒரு பொய் உங்க வாழ்க்கையில வந்து சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீ படிச்ச படிப்பு போதாது அப்படின்பா. உடனே நீங்க அதை பிடிச்சிட்டு, நான் படிச்ச படிப்பு, ஆனா நீங்க 5 டிகிரி வாங்கியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா அவங்களை எப்பவுமே ஒரு ஞானத்துல குறைவன் மாதிரியே வச்சிருப்பான். பொய் யார் சொன்னா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் பொய்க்கு யாரா? அவன் தான் தலைவன். எப்படி ஒரே பொய் சொல்லி தோட்டத்துல இருக்க கவனத்தை திருப்பி ஒரு மரத்துல கொண்டு வந்துட்டான் பாருங்க. நல்லா புரியுதா? இன்னைக்கு நீங்களும் நானும் அதுதான். நம்ம லைஃப்ல எவ்வளவு தேவன் வச்சிருக்காரு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு அம்மா இருக்காங்க. யார் இருக்காங்க? நம்மளுக்கு அப்பா இருக்காங்க. நம்மளுக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் போது உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு பாருன்னு ஒண்ணு போடுவான் பாரு, உன் வாழ்க்கைய போட்டே தள்ளிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வராதப்பா உங்களுக்கு எல்லாம் உனக்கு இருக்கும். உனக்கு தோட்டம் இருக்கும், தோட்டத்துல எல்லா பழமும் இருக்கும். ஆனா உன்னை வந்து சொல்லுவான், உனக்கு ஒரு சொந்த வீடு இல்ல பாத்தியா,
ஹல்லேலூயா. அப்போ உன் கவனம் எங்க போயிரும்? ஆனா நீ மறந்துடுவ, வாடகை வீட்டுல இருந்தா கூட நீ திருப்தியா இருக்கிற, நீ மறந்துடுவ. ஹல்லேலூயா. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? உன் நிறைவை மறைத்து உன்னை குறைவாய் காமிக்கிறது அவன் வேலை. ஹல்லேலூயா. அவனுடைய வேலை ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இதுதான். அதான் சொன்னேன், நன்றி கெட்டவன் அவன் மட்டும்தான். பரலோகத்துல எல்லாத்துலயுமே அதிகாரம் வச்சு கூட தேவஸ்தானத்தை ஆசைப்பட்ட நன்றி கெட்டவன் கீழே விழுந்து நம்ம எல்லாத்தையும் என்னவா மாத்திட்டு இருக்கான்? நன்றி கெட்டவனா. நல்லா கவனிங்க, அதே தான் அடுத்து 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 எல்லாரும் வாழ்க்கையிலையும் அவன் காப்பி பேஸ்ட் பண்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அதே தான். 99 நன்மையை இயேசு நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு, ஒரு குறைய அவன் காட்டிதான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு மரம் கூட ஆதாம் ஏவாளுக்கு தான். ஆனா அதுக்கு நேரம் அன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வீடு இருக்கு, கண்டிப்பா நீ வாடகை வீட்லயே இருக்க மாட்ட, சொந்த வீடு உனக்கும் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு துணை இயேசு கொடுப்பாரு, நல்ல துணையை கொடுப்பாரு, அதுக்குன்னு ஒரு நேரம். உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நல்ல வேலையா கிடைக்கும், ஆனா அதுக்குன்னு ஒரு, நீ கடனை கண்டிப்பா அடைப்ப, நீ நகைய திருப்பிட்டு வருவ, நீ ஊழியம் கண்டிப்பா செய்வ, தப்பான பழக்கங்களை விட்டு நீ வெளியே வருவ. ஆனா அதுக்கு ஒரு, அதை மட்டும் நீ கவனத்துல வச்சுட்டேன்னா இந்த 99 நீ என்ன பண்ணிடுவ? மறந்துடுவ. அந்த ஒண்ணு நீ நினைச்சேன்னா 99 என்ன ஆயிரும்? 99 வந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான்? இவன் சொல்றான், ரொம்ப டேஞ்சர் சொல்லுவேன், சரியா? எப்படி சொல்றான்னு பாருங்க. இவன் அவள்கிட்ட வந்து நீ ட்ரெஸ் போடலன்னு சொல்லல, நல்ல கவனமா கவனிங்க. அப்படி சொல்லியிருந்தா ஒரு வேற மாதிரி. அவள்கிட்ட ட்ரெஸ் போடலன்னு சொன்னா சொல்லல, இவள்கிட்ட வந்து சொல்றான், ஒண்ணு அந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடுங்க. ஆனா சாப்பிட்ட பிறகு இவ வாயாலே சொல்ல வச்சுட்டான், நான் ட்ரெஸ் போடல. எப்பெல்லாம் உங்க கவனத்தை திருப்புறானோ, உங்களை ஒரு இது பக்கம் திருப்பினா அப்பெல்லாம் உங்களை நிர்மலமா காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒண்ணுமே இல்லாத மாதிரி காமிப்பான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க கவனத்தை இருக்கிறதுல இருந்து இல்லாததுல திருப்பிட்டான். இங்கேயும் அப்படிதான். அந்த கதையை படிச்சு முடியுமா? ஓகே, இப்ப பாருங்க, அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் கண்டு அதை கனியை பறித்து புசித்து, இதான் ட்விஸ்ட், நான் மட்டும் சாவக்கூடாதா, நீனும் சாவுறேன்ட்டு இன்னொருத்தனையும் சேர்த்துக்கிடுவீங்க. அவர் நல்லதான் இருப்பாரு, அவர் விசுவாசத்தோட இருப்பாரு, இயேசு கண்டிப்பா செய்வாருங்க. இவங்க போய் நமக்கு தான் வீடே இல்லை பாத்தியா, நான் சாப்பிட்டேன் நீனும் சாப்பிடு, செத்து போ. நிறைய பேர் பண்றாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. நான் விழுந்துட்டேன், நீயும் விழு, அப்பதான் நல்லா இருக்கணும், முடிச்சு விட்டுருதீங்க. பாரு பேர விசுவாசத்துல இருக்கணும்னு நீங்க தள்ளி விட்டுருதீங்க. அவன் நல்ல விசுவாசத்துல இருப்பான், என் புருஷன் குடியெல்லாம் விட்டுருவான், திருந்துருவான்ட்டு. நீங்க உங்க புருஷன் குடிக்கிறதுனால என் புருஷன் இன்னமும் குடிக்கிறான், அதெல்லாம் விட மாட்டான் நடக்கும்ட்டு நீங்க அவனையும். ஹல்லேலூயா. இப்போ வராது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, அதுக்கு அடுத்து ரைட்டு. அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் போதுமா? அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க நிர்மாணமா தான் இருந்தாங்க தெரியுமா? துணி போட்டு இருந்தாங்களா, ஜாக்கெட் ஜீன்ஸ் ஏதாவது. ஆனா இது தேவனை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நிர்மாணமா ஃபீலே ஆகல. எப்பெல்லாம் இயேசுவின் சத்தத்துல நீங்க இருக்கிறீங்களோ உங்களுக்கு குறையா என்னைக்குமே தெரியாது. நீங்க அழகா இல்லைன்னு உங்களுக்கு, நீங்க குறையோடு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு, எனக்கு வீடு இல்லைன்னு உங்களுக்கு, என் நகை கடையில இருக்குன்னு உங்களுக்கு, எனக்கு துணை இல்லைன்னு உங்களுக்கு, எனக்கு பலவீனமா இருக்குன்னு. ஆனா எப்போ உங்க கவனம் இயேசுட்டு இருந்து திரும்புதோ அப்போ நீங்க நிர்வாணமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களுக்கு தோணுங்க, எனக்கு எதுவுமே. அன்னைக்கும் அவன் வேலை அதே தான், இன்னைக்கும் வேலை அதே தான். அன்னைக்கும் அவன் பொய் சொன்னா, இன்னைக்கும் உங்கள்ட்ட பொய் தான் சொல்றான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருடைய யோசனை அப்படி இருக்கு சொல்லுங்க.
99 இருந்திருக்கும். நீங்க சாட்சி சொல்லும் போது கூட 99 காரியத்தை நீங்க மறந்துருப்பீங்க தெரியுமா? சாட்சி சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு காரியம் இருக்காது, நடக்கும் தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. சாட்சி வந்து நடந்ததே தான் சொல்லியிருக்கணும். நீங்க அதை நினைச்சு பாருங்க, ஒரு காரியம் நான் விசுவாசிக்க 99 மறைக்க வச்சுட்டு ஒரு தேவையை காமிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 99 மட்டும் கவனிச்சிருந்தாங்கன்னா, அந்த 99 மட்டும் கவனிச்சிருந்தாங்க, அந்த ஒண்ணும் அவங்களுக்கு தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்துல அந்த ஸ்டோரி கடைசியில எல்லாத்தோட கஷ்டமானது என்ன தெரியுமா? இப்ப படிக்காதீங்க. லாஸ்ட்ல அந்த 99 கூட அவங்களுக்கு இல்லாம போயிட்டு தொட்டு ஹல்லேலூயா. அவனுடைய ஆசை அது மட்டும்தான். உன் கவனத்தை திருப்பினா உன் அபிஷேகத்தை உன்கிட்ட இருந்து பறிக்கலாம்னு நினைப்பான். ஹல்லேலூயா. அவன் வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவன் வந்து நீ நிர்மாணமா இருக்குன்னு சொல்லல. அவன் நல்ல கவனிங்க, உன்கிட்ட இது இல்லைன்னு சொல்லல, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அவன் என்ன கேட்டான்? என்ன? அப்ப நீ என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லாம, எல்லாம் இருக்கு பட் இது மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா அங்க வைப்பா உனக்கு ஒரு செக். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிறத கூட பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வெளியே போகும்போது எப்படி போவ? பார்த்து சொல்லுங்க, எப்படி போவ? எப்படி போவ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டமே உன்னுடையதுதான். ஒரு மரம் உனக்கு எதுக்கு தேவை? ஹல்லேலூயா. தோட்டம் யாரோடையது? மரம் வேணுமா தோட்டம் வேணுமா? மரம் வேணுமா தோட்டம் வேணுமா? எப்பெல்லாம் யாரையுமே தள்ளணும்னா அவன் ரொம்ப பெருசா எதுவுமே செய்ய மாட்டான். கவனத்தை திருப்பி போட்டுருவான். சொல்லுங்க, கவனத்தை. லோத் அவன் குடும்பம், தேவன் சொல்லிட்டாரு திரும்பி பார்க்காம ஓடுறான்ட்டாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? தேவன் திரும்பி பார்க்காம ஓடுனா நீ ஓடதான் செய்யணும். என்ன செய்யணும்? எல்லாரும் ஓடுறாங்க. லோத்தோட மனைவி மட்டும் என்ன நடக்குன்னு எட்டி பார்க்கலான்னு திரும்பி பார்த்தாலாம். திரும்பினவர் கட்டம் என்னாச்சு? முச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவா இருந்தான். எப்படி இருந்தான்? ராஜ்யத்துல இருந்தான். எப்படி இருந்தான்? அவன் வேலையே யுத்தம் செய்யறது தான். தாவீதோட வேலை என்னது? ஆடு மேய்க்கும் போது ஆடு மாத்திட்டு இருந்தான். அப்பவுமே யுத்தம் செஞ்சான். சிங்கத்தின் வாய என்ன செஞ்சான்? இப்ப ராஜாவா இருக்கான். அவன் வயசு எத்தனை ஆனாலும் அவன் வேலை என்னது? ராஜாவுக்கு வேலை யுத்தம் செய்யறது. யார் யுத்தம் செஞ்சாலும் அவன் போய் நிக்கணும். ஒரு நாள் அவன் கவனத்தை திருப்பி வீட்டுல உட்கார வச்சுட்டான். அன்னைக்கு என்னாச்சு படிச்சிருக்கீங்களா இல்லையாப்பா? அவனுடைய கவனம் திரும்பிச்சு, விழுந்துட்டான். ஏதோ ஏசப்பா கிருபை அவன் மேல இருந்தனால திரும்ப எழுந்துச்சான். எப்பெல்லாம் உங்க கவனத்தை இல்லைன்னு திருப்புறானோ அப்பெல்லாம் உங்களை அழிக்க சாத்தாங்க. அவன் பொய் சொல்றவன். ஆரம்பத்துல இருந்து அதே பொய் தான். ஆதாம் அவள்கிட்ட சொன்னானா இல்லையா? அதே மாதிரி காயன்ட்ட வந்து சொன்னான், பாரு ஏசப்பா ஆபேலுடைய ஆராதனை ஏத்துட்டாங்க, உன்னை ஏத்துல. இங்கேயும் உங்கள்கிட்ட சொல்லுவான், பாத்தியா அவ வாழ்க்கையில தான் நன்மை நடக்கு, உன் வாழ்க்கையில நடக்கவே மாட்டுக்கு. அவ சாட்சியை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, உன் சாட்சி சின்ன. எப்பெல்லாம் அப்படி சத்தம் உங்க காதுல கேட்கோ அப்பெல்லாம் நினைச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்டு லூசிஃபர் உங்களுக்கு கால் பண்றான்னு. யாரோட ஃப்ரெண்டு? உங்க சொந்தக்காரன் வேணுமா இல்லையா? பெரியப்பா ஏதோ முறை. எப்பெல்லாம் உங்க காதுல குறை சொல்ற வேலை யார் வேலை? யாரோட வேலை? குறை சொல்றது உங்க காதுல கேட்டுச்சு. உன்கிட்ட இது இல்ல, அவள்கிட்ட இது இருக்கு. அவ வீடு வாங்கிட்டா நீ வீடு வாங்கல. அவ சம்பளம் என்ன, அவன் சம்பளம் என்ன. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. சத்தத்தை கேட்டுட்டீங்க. யார் வந்து உங்ககிட்ட பேசுறா? உங்க ஃப்ரெண்டு லூசிஃபர். பக்கத்துல சொல்லுவான் ஃப்ரெண்டு லூசிஃபர்னு சொல்லு. ஹல்லேலூயா. அதுக்கு கவனத்தை நீங்க திருப்பினீங்க, தோட்டத்துக்கு உங்களுக்கு இல்லை, போயிட்டாங்க. தோட்டத்துக்கு வெளியே வந்துட்டாங்க. நம்ம சிரிக்கிறோம், எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தோட்டத்துக்கு அதிபதியை தோட்டத்துக்கு வெளியே தள்ளலாம் எப்படி இருக்கும்? ஏன் வெளியே தள்ளலாங்க? நீ பொய்ய நம்பின, நீ சத்தியத்தை மறந்துட்ட. சத்தியம் என்ன சொல்லிச்சு உனக்கு? நீ ராஜாவும் ராஜாட்டியும். சத்தியம் என்ன சொல்லிச்சு? நீ பாவி இல்லை, நீ கிறிஸ்துவின் பிள்ளை. சத்தியம் என்ன சொல்லிச்சு? உனக்கு எல்லாமே கிறிஸ்துன்னு சொல்லிச்சு. ஆனா ஒரு பொய் சொல்றவன் வந்தான், அவனைய பாவின்னு. நீ என்ன ஏத்துக்கிட்ட? அப்படி நீ ஏத்தோன்னு நீ அவனோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட.
வால்பேப்பரில் அவன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், தம்பி அனுப்புவான். நீங்கள் எல்லாரும் வால்பேப்பரில் அவனுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏஐ பண்ணி அனுப்புனா எல்லாரும் கூட கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. உன் கவனத்தை எதுக்கு திருப்புறான் தெரியுமா? ஏன்னா திருப்புனா உன் அழைப்பை ஓட்டன்னு பிடிக்கிடலாம். ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்க. லோத்தோட மனைவி ஆசீர்வாதமான அந்த தேசத்துக்கு போகவே முடியல. அவளுக்கு ஆசை திரும்பி பார்க்கணும் என்ன நடக்குன்னு. எப்பெல்லாம் அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு நீ எட்டி பார்க்குறியோ, நீ இப்படி எட்டி பார்க்கும் போதே விழுந்துருவேன். ஹல்லேலூயா. எட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கா யாருக்காட்டு? உனக்கு தெய்வம் செஞ்ச நன்மைக்கு நீ நன்றியோடு இருந்தனா தோட்டம் மட்டும் இல்ல, அந்த ஒரு மரமும் உனக்கு தான். ஹல்லேலூயா. நீ கொடுத்ததுல நன்றியோட இருந்தனா அந்த ஒரு மரமும் என்னாச்சு? கடைசியில தோட்டத்தொட்டு லாஸ்ட்ல குச்சினை மிலா பக்கத்தை பார்த்து இந்தியில பேசுங்க. குச்பி நெய் மிலா சொல்லுங்க. குச்பி நெய் மிலா. லாஸ்ட் में பழம் தான் சொல்லுங்க. பழம் தான், ஒண்ணுமே இல்லை. ஒரே பழம் கொடுத்து அனுப்பிவிட்டாரு. சாப்பிட்ட பழத்தை எடுத்துட்டு வெளியே போட்டாரு. அல்லேலூயா. பிரியமான ஜனமே, 2026 நம்ம போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்னே ஒன்று தான். உங்க கவனம் இயேசு மேல இருக்கணும். எங்க இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கவனம் இயேசு மேல மட்டும்தான் இருக்கணும். வாலிபர் தம்பி தங்கச்சி, நானும் ஒரு வாலிபன் தான். எனக்கு தெரியும் கவனம் சதறுனா என்ன ஆகும், சின்ன பின்னமாக்கிறோம் அவங்க வாழ்க்கைய. நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். உங்க கவனத்தை இயேசு மேல மட்டும் வைங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் சொல்லுறதுக்கு இவன் தகுதியா? நான் தகுதியே இல்லைப்பா, அதனாலதான் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையை நீங்க ஆசை வரும், ஃபோன்ல இருக்க ஆசை வரும். நீ ஃபோன்ல ஃபுல் டே இருந்துக்கும், எனக்கு பிரச்சனையே இல்லை. படம் பார்க்க எல்லாம் நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒன்னே ஒன்று நினச்சிக்கோ, உன் கவனம் யாரை நோக்கி இருக்கணும்? எப்போ உன் கவனம் இயேசுட்டேருந்து திரும்பிச்சு, உன் கவனம் நான் காலையில் எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணுறது தான் உதவியா இருக்கும். உன் கவனம் நான் சபை ஆராதனை முன்ன நிற்கணும், நான் ஆராதிக்கணும். உன் கவனம் நான் தூரமா இருந்தாலும் என் சபையில என்ன நடக்கு, என்னால உதவி பண்ண முடியுதான்னு மட்டும்தான். எப்பெல்லாம் நீ சபையை விட்டு ஜனங்களை விட்டு விலகணும்னு நினைக்கியோ, நீ தோட்டத்தை இழந்துருவ. உனக்கு பலம் மட்டும் தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா எப்ரூஸ் 12:2 எபிரேயர் புஸ்தகத்துல 12:2 படிக்கும். எப்ரூஸ் 12:2 தமிழ்ல எபிரேயர் 12:2. Hebrews 12:2 fix your eyes in Jesus, on Jesus. தமிழ்ல 13ல வருமா? 13 படி. Hebrews 12:2 எபிரேயர்ல 12:2. வேற யாராட்டும்? 1 இல்ல 1 படி. அல்லேலூயா. அந்த வசனத்தை அந்த முக்கியமான லைன் அது மட்டும் தான். உன் கண்ணை யாரை நோக்கி ஓடணும்? யாரை நோக்கி ஓடணும்? அப்பதான் நீ இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். அல்லேலூயா. அவன் பேச்ச, இவன் பேச்ச, அவ சொல்றத, இவ சொல்றத, அவ வாழ்க்கை, இவ வாழ்க்கை, அந்த பையன், இந்த பொண்ணு, நீ தோட்டத்தை இழந்துருவ. எப்பெல்லாம் உன் அழைப்பு விட்டு நீ பின்னாடி போறியோ, உன் வாழ்க்கையில உனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே. அல்லேலூயா. இன்னும் 4-5 வசனம் இருக்கு, பட் நான் ரொம்ப சிம்பிளா முடிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு உன்ட்ட? ஏன்னா உன் கூட இயேசு இருக்கிறார். இஸ் எவ்ரிதிங். அவர் தான் எல்லாமே. எல்லாமே இருந்தும் உன் வாழ்க்கையில குறைன்னு நினைக்கிறேன்னா
உங்க காதுல யார் பேசுறா? உங்க ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டு நல்ல சத்தமா, உங்க ஃப்ரெண்டு புரிஞ்சா? நிறைய லூசிஃபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்பதான் சிரிப்பா, நம்ம தோஸ்து பேர் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எஞ்சிருப்போமா? ஒரு வசனத்தை படிப்போம். உங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். ஐசியா 26:3, ஐசியால 26:3. அவரை நம்பி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பூர்ண 2026 உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும்னா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, யார் மேல இருக்கணும்? அண்ணன் நான் இருக்கிறேன், தம்பி நான் இருக்கிறேன், அக்கா நான் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் நான் இருக்கிறேன், ஒய்ஃப் நான் இருக்கிறேன், புள்ள நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க. பாஸ்டர் நான் இருக்கிறேன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? எப்போ உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் என் மேல வந்துச்சா அப்போ கத்தம் போகையா என்ன ஆகியும். இது ரொம்ப சின்ன ஒரு டாபிக்காக இருக்கலாம், இதை நான் இன்னும் பெருசாக கூட உங்களுக்கு சொல்லிடலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேருடைய கவனம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதுல இருந்து நம்மள்ட்ட இல்லாததுல போயிட்டு. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு இல்லையா? அப்ப அது உங்களுக்கு தேவன் கொடுக்க சித்தம் இல்லை. சித்தம் இல்லாதது எதுக்கு நம்மளுக்கு? ஹல்லேலூயா. வீடு உங்களுக்கு இல்லையா? அப்ப தேவனுக்கு இப்போ உனக்கு ஒரு வீடு கொடுக்க சித்தம் இல்லை. உனக்கு ஒரு நல்ல துணை இல்லையா? அப்ப தேவனுக்கு சித்தம் இல்லைக்கு உனக்கு ஒரு துணை கொடுக்கணும். அவருக்கு சித்தம் நான் உன் துணை. ஹல்லேலூயா. உன்கிட்ட ஒரு நல்ல வண்டி இல்லையா? தேவனுக்கு இப்போ உனக்கு ஒரு வண்டி கொடுக்கணும்னு சித்தம் இல்லை. நீ ஆசைப்படாத. நீ இல்லாதத ஆசை, இல்லாதத 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 நீ எப்பெல்லாம் இல்லாதத ஆசைப்பட்டு நீ நன்றி கேட்டவனா? ஏன்னா இருக்கிறத நீ இருக்கிறது என்ன பண்ணிட்ட? அன்னைக்கும் அவன் பொய்யானவன் தான், இன்னைக்கும் அவன் பொய் சொல்றவன் தான், நாளைக்கும் எப்படி அப்பா தம் அடிச்சாரு பையன் தம் அடிப்பான், பேர பிள்ளையும் அது மாதிரி அன்னைக்கும் அவன் பொய் சொன்னான். ஆதாம்கிட்ட ஈவாள்கிட்ட தோட்டத்தை விட்டு தள்ளினான். அதுக்கடுத்து எல்லார்ட்டையும் பொய் சொல்லிட்டு வந்தான். எல்லார்ட்டையுமே இன்னைக்கும் பொய் சொல்றான். உங்களை மட்டும் தோட்டத்துலேருந்து வெளியே. அதனாலதான் அந்த பொய்ய மாத்துறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தான். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சுப்பாங்க. 99 ஆடு மந்தையில இருக்கான், ஒரு ஆடு மட்டும் வெளியே போயிட்டான். அன்னைக்கு தோட்டத்துல எல்லாமே இருந்துச்சு, மிருகங்கள் இருந்துச்சு, மரங்கள் இருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு. ஆனா ஒருத்தங்க மட்டும் தான் வெளியே போனாங்க. யார் போனாங்க சொல்லுங்க? ஆதாமும். அந்த ஒரு ஆடுக்காண்டி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். திரும்ப எங்க சேர்க்கறதுக்கு? எங்க சேர்க்கறதுக்கு? மந்தைக்குள்ள சேர்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்மளும் திரும்ப மந்தைக்குள்ள வரோம். நிறைய பிளெஸிங்ஸ் நம்ம இழந்தது எதுக்குன்னா நம்ம கவனத்தை நம்ம தேவன் மேல. ஓகே, நம்ம கவனம் எப்பவுமே நம்ம தேவையின் மேலேயும் நம்மள்ட்ட இல்லாதது மேலதான். யார்கிட்ட இருக்கீங்களா? நான் சொன்னது தப்பு இல்லை, என் கவனம் வெறும் ஏசப்பா மேலதான் இருந்துச்சு, நான் பழத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்றவங்க ஒருத்தங்க அலையிலேயே சொல்ல பார்ப்போம். நான் மட்டும் தான் நல்ல. ஹல்லேலூயா. உற்சாகமா 2026 நம்ம கவனம் எங்க இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? எத்தனை பேருக்கு நல்ல ஃப்ரெண்டு வேணும்? ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்ட் வேணுமா? உங்க ஃப்ரெண்ட் தான் லூசிஃபர், தெரியாதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட் வேணும்? நல்ல வீடு வேணும்? நல்ல வாகனம் வேணும்? எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு இதான். ஏசப்பா சொல்லியிருக்காரு, என் ஜனம் வெறுமையா இருப்பதே இல்லை. கண்டிப்பா இங்க இருக்கிற நிறைய பேர் சொந்த வீடு வாங்குவீங்க. கண்டிப்பா நிறைய பேரோட நகை கூட அடுத்த வருஷம் அடவுகள்ல இருந்து வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்காரு. அந்த பழம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போதைக்கு மற்ற பழத்தை சாப்பிடுங்க, கொடுத்த பழத்தை சாப்பிடுங்க. என்னது சாப்பிடுங்க? கொடுத்ததை சாப்பிடுங்க. இப்போ கொடுத்தத நன்றியோட இருங்க. தன்னால அது உங்க வாழ்க்கையில வரும். வாலிப பசங்க
2026 ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும். ஆல் யூத், எத்தனை யூத் இருக்கிறீங்களோ உங்கள் கவனம் ஏசப்பா மேலே மட்டும்தான். நீங்கள் ட்ரிப்புக்கு போங்க, சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள், நானும் பண்ணுவேன், எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஆனால் ஏசப்பாக்குரிய நேரத்தை நீங்கள் ஏசப்பாக்கு கொடுத்துருங்க. அவருடைய நேரம் அவருக்கு. ஓகே, சரி. அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடும். இதாங்க தோட்டம். எப்பெல்லாம் இந்த கூட்டத்திலிருந்து உங்களை தனிப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் நம்புங்க, உங்களை தோட்டத்திலிருந்து வெளியே எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தோட்டத்தில் தான் உனக்கு நிறைவு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய பேரை உணர முடியுது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனத்தை இருக்கிறதுலேருந்து இல்லாத இடத்துக்கு நோக்கி கொண்டுப்பான். சொல்லுவான், இந்த சபைக்கு போகிறதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு. அப்படி சொல்லும் போது அவங்களுக்குள்ள மனசு என்ன மாறும், ஆமாம் என்னை யாருமே மதிக்கலை, என்னத்துக்கு விசாரிக்கவே இல்லை, நான் எதுக்கு போகணுன்னு வரும். அப்படி வந்தோடனே அடுத்த காரியத்தை நம்ம பண்ண சொல்லுவான், சபை விட்டு வெளியே, நீ சபை விட்டு வெளியே போயிட்ட, எதை விட்டு வெளியே போயிட்ட, நீ தோட்டத்துக்கு வெளியே போயிட்ட. எல்லாரும் உங்கள் கவனத்தை யாரை நோக்கி வைக்கணும்? உங்களை அழைத்த தேவனை நோக்கி நீங்க பாருங்க. உங்க கவனம் ஏசப்பாவை நோக்கி மட்டும் இருந்துச்சுன்னா தோட்டம் முழுவதும் உங்களுக்கு மட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு குறையா காண்கிற எல்லாமே ஒரு நாள் உங்க வாழ்க்கையில இருக்கும். என் 10 வருஷம் முன்னாடி நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? எத்தனை பேர் சுகத்துக்காண்டி ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு நீங்க சுகமா இருக்கீங்க. என் 2 வருஷம் முன்னாடி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, எனக்கு இதுல இருந்து வெளியே வந்தா மட்டும் போதும் ஏசப்பான்னு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த பிறகு நன்றியோடு இருக்கணும். நன்றி மறந்து இல்லாதத நினைக்க கூடாது. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறது இயேசுவோடைய கிருபை தான். அல்லேலூயா. போட்டிருக்க வஸ்திரம் இயேசுவோடைய கிருபை தான். நீங்க சாப்பிடுற சாப்பாடும் இயேசுவோடைய கிருபை தான். இந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு தந்தது யாரு சொல்லுங்க? நீங்க இதுக்காக ஒண்ணுமே பண்ணல, அவர் உங்க மேல அன்பு வச்சதுனால இந்த நல்ல வாழ்க்கை உங்களுக்கு தந்துட்டாங்க. அதனால நம்ம எப்பவுமே அவருக்கு நன்றியோட கவனம் எங்க இருக்கணும்? யார் சத்தத்தை கேட்கணும்? சத்தமே வர மாட்டேங்க. இப்போ சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு ஏசப்பாவா இல்ல லூசிஃபரா? உண்மையை சொல்லுங்க. 2 நிமிஷம் ஆனா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சுங்க. உங்க ஃப்ரெண்டு யாரு நீங்க யோசிச்சுப்பாங்க. யோசிச்சிட்டீங்களாப்பா? உங்க ஃப்ரெண்டு யாரு? உங்க ஃப்ரெண்டு யாரு? அப்போ இனிமே வந்து அவன் குறை சொன்னா நம்புவீங்களா? அவன் வருவான், சொல்லுவான், கௌரியம்மா வந்துதான் வீடு இல்லையா வாங்க. நீ என்ன சொல்லணும்? எனக்கு வீடு தேவையே இல்லை, ஏசப்பா இருக்காரு சொல்ல. என்ன சொல்லணும்? உன்கிட்ட வந்து சொல்லுவான், நீ ரொம்ப நாளா சிங்கிளாவே இருக்கிறியேன்னு சொல்லுவான். அப்ப நீ சொல்லணும், லூசிஃபர் ஐம் சாரி, உனக்கு தெரியல, ஐம் ஆல்ரெடி கமிட்டட், ஏசப்பா என் கூட இருக்காரு. என்ன சொல்லணும்? அப்படியே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவான். ஜெயகோடிட்ட சொல்லுவான், உனக்குன்னு யாருமே இல்லையா ஜெயகோடி அப்படிமா, உன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான்மா. அப்ப நீ சொல்லும், டே மடையா, அப்படியே சொல்லு. எப்படி சொல்லணும்? டே மடையா, டே மடையா, அப்படி டே மடையா, ஏசப்பா என் கூட இருக்கு. ஹல்லேலூயா. இஃப் யூ ஹேவ் ஜீசஸ் யூ ஹேவ் எவ்ரிதிங். ஏசு உன்னோட இருக்கிறார்னா உன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஏசு இல்லாதவா தான் குறையோட வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஏசு இருக்கிறவனுக்கு குறையே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, குறை இல்லையே, குறை இல்லை. பாட்டுக்கல, குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவனை தேடுவது கால அசையம் எடுக்கிறது. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவனை தேடுவது குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவனை சிங்க குட்டிகள் ஆண்டவனை தேடுவது சிங்க குட்டிகள் ஆண்டவரை இடங்களிலே என்னை ஏற்றினார். கண்ணிலே
பாதம் தீட்டிடுவார். சொல்லுவோம். பாதம் தீட்டிடுவார். சிங்க தொட்டிகள் ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க தொட்டிகள் ஆண்டவரை இன்னொரு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை சந்தோஷமா சொல்லுங்க. கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க சத்தமா சிங்க குட்டிகள் சத்தமா ஆண்டவரை தேடுவது ஆண்டவரை தேடுவது எதிரிகள் முன் விருந்தொன்னை ஆயத்தம் படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்னை ஆயத்தம் அது கடலை கழிச்சு என் தலையே அபிஷேகம் அபிஷேகம் செய்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை ஒரு வார்த்தை கழிச்சுட்டு கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவது. நன்றி பிதாவே, நன்றி இயேசப்பா, நன்றி ஆவியானவரே. 40 வருஷத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டுக்குரிய கடைசி அப்பரசப்பா, இந்த அப்பமும் ரசமும் உங்க ரத்தமும் உங்க சதையுமா, இதை எடுக்கிறதுக்கும் நாங்க தகுதி இல்லை, கொடுக்கறதுக்கும் நாங்க தகுதி இல்லாதவங்கப்பா. ஆனா நிறைவான தேவன் எங்களுக்குள்ள வந்ததால குறையெல்லாம் மாறிடுப்பா. இந்த அப்பரசம் எடுக்கும்போது இது எங்களுக்கு உள்ள போகும்போது என்னென்ன குறை எங்களுக்குள்ள இருக்கோ அது இன்னைக்கு நிறைவாக மாறணும்ப்பா. அப்பா நாங்க கூட நிறைய காரியத்துல எங்க கவனத்தை உங்களை விட்டு திருப்பி இருக்கோம்ப்பா. எங்க தேவைகளை நோக்கி திருப்பி இருக்கோம்ப்பா. எங்க தலைவனத்தை நோக்கி திருப்பி இருக்கோம்ப்பா. எங்க சுற்றி சொன்ன மனுஷங்கள் வார்த்தையை நம்பி எங்க தேவையை நாங்கள் அந்த திருப்பி இருக்கோம்ப்பா. ஆனா இன்னைக்கு உங்க வசனம் சொன்னதோட எங்க தேவையை நாங்கள் உங்களை நோக்கி, எங்க கண்களை நாங்கள் உங்களை நோக்கி திருப்ப போனோம்ப்பா. ஏன்னா உண்மை நோக்கி பார்க்கிற கண்கள் வைக்கப்பட்டு போனதே இல்லை. உன் மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர் என்னைக்குமே மூழ்கி போக மாட்டாப்பா. உண்மையே தஞ்சம் என்று நம்புறவனுக்கு நீங்க எப்பவுமே துணையா இருப்பா. நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தா, நீங்க எங்க கவனத்தை உன் பக்கத்துல இருந்து வேற எங்கேயாவது திருப்பி இருந்தா, நாங்க நீ வேண்டாம்னு சொன்னதை ஆசைப்பட்டிருந்தா, செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருப்பா. இந்த அப்பரசம் எங்களை மன்னிக்கிட்டப்பா. எப்படி நீங்க இந்த பூமிக்கு வந்து ஒரு ஆடுக்காண்டி வெளியே போனீங்களோ அதே போல இந்த அப்பரசம் மீண்டும் எங்களை மன்னிக்கல செய்யணும்ப்பா. ஏதாவது தவறு செய்து நாங்க எங்களுக்கு நீ வச்சிருந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருந்தோம். எப்படி ஆதாம் எவ்வளவு அந்த தோட்டத்தை இழந்தாங்களோ அது போல நாங்க ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, சின்ன காரியத்தை ஆசைப்பட்டு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருந்தா
இன்னைக்கு எங்களை மன்னிப்பா. எங்களுக்குரிய ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கட்டும். எங்களுக்குரிய ஆசீர்வாதம் எங்க சிறுசின் மேலதான் இருக்கணும். எங்களுக்கு நீ வச்சிருந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான் வேணும்ப்பா. நாங்க திரும்ப தோட்டத்துக்கு வரணும்ப்பா. இனி எங்க கவனம் உங்க மேல இருக்கணும்ப்பா. இந்த அப்பரசத்தை ஆசீர்வதிங்க. இந்த அப்பரசம் அதே போல ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வரும்ப்பா. நாங்க சிறுவையும் நீங்க பெருமையுமா இருக்கணும்ப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. சோ அல்லேலூயா. கவனத்தை இயேசப்பா பக்கம் மட்டும் வைப்போம். அல்லேலூயா. எல்லாமே நடக்கும். 31ஆம் தேதி நைட்டு ஜெபம் இருக்கு. 10ல இருந்து 12 மணிக்கு எல்லாரும் வரணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. ஒரு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. எல்லாரும் அதில் பங்கெடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துருவோம். அந்த வார்த்தையே அவங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யும். ஸோ அதுக்காண்டி நான் எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறேன். ப்ளஸ் இனிமேல் சர்ச்சில் ப்ரேயர் இது வரைக்கும் வாரம் வாரம் நடந்த ப்ரேயர் எல்லாம் மாதத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கமிட்டி மெம்பர் ப்ரேயர் மாதத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். பெண்கள் கூட்டமும் மாதத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். பெரியவங்க ஜெபமும் ஒரு நாள் தான் நடக்கும். யூத் ப்ரேயரும் மாதத்தில் ஒரு நாள் தான். நீங்கள் எல்லாரும் டிசைட் பண்ணி என்ன சொல்லுவேன் எந்த நாள் அந்த நாள் மட்டும் தான் நடக்கணும். உபாசம் ஜெபம் சபையில் எல்லாம் ஒவ்வொருத்தங்க வீட்டில் நீங்கள் கூழு சேர்றவங்க வீட்டில் நடத்தணும். சபையில் நடக்கிற எல்லா ஜெபமும் பொது ஜெபம் மட்டும் தான். ஓகேவா? புரிஞ்சா? எத்தனை ஜெபம் நடக்கும் மாசத்துல? எல்லா ஜெபமும் ஒரு நாள் தான், 1 மணி நேரம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்தந்த குழுவா நீங்க வந்து ஜெபிச்சுட்டு போகணும். புரிஞ்சா? எல்லா சண்டேயும் யூத் மீட்டிங் இருக்கும். என்ன இருக்கும்? எல்லா சண்டேயும் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு யூத் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க யூத் லீடர் என்ன சொல்றாங்க அதை கேட்கணும். தூரமா இருக்க யூத் நீங்க ஆன்லைன் அட்டென்ட் பண்ணணும். இங்க இருக்கிற யூத் தூரமா இருக்க யூத்துக்கு நீங்க கால் பண்ணி அவங்கள லைன்ல வைக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் தான், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஆனா எல்லா சண்டேயும் என்ன நடக்கணும்? யூத் மீட்டிங் நடக்கணும். ஸோ எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஜெபிச்சு நன்றி செலுத்தி ப்ரேயர் முடிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் வார்த்தையின் மூலியமா எங்கள் கவனத்தை உங்களை நோக்கி நீங்கள் திருப்பினீங்கப்பா. நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. நீங்கள் நிறைய பேர் மனசை நீங்கள் இன்னைக்கு உங்கள் நோக்கி திருப்பியிருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி அப்பா. தகுதி இல்லாத எண்ணெயும் பயன்படுத்தினீங்க, அதுக்காக நன்றிப்பா. இந்த நாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த நாளுக்கு ஒத்துழைச்சு உதவி பண்ணவங்களுக்கும் கிடைக்கணும்ப்பா. அப்பா எப்பவுமே நீங்கள் மட்டும் தான் பெருகணும்ப்பா, நாங்கள் சிறுகணும்ப்பா. ஸோ எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு தான்ப்பா. இயேசுவின் அதிகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.